இன்றைக்கி வந்துட்டு தோட்டத்துக்கு வந்துட்டு உரம் வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் வர சொல்லியிருந்தேன். நான் தான் சொல்லியிருந்தேன்ல 2 நாளைக்கு முன்னாடியே வேலைக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். ஆனால் ஒருத்தருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேற்று வந்து கண்டிப்பாக வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி என் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவனுமே வர சொல்லியிருந்தான். காலையில் வந்துட்டு அவங்க வந்திருந்தப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் வந்துட்டு காலையில் பூ பறிச்சாகணும்ல. வீட்லேயும் தம்பி பெரியவன் இல்லை, ஊருக்கு போயிட்டானா. அதனால் நான் மட்டும்தான் சரி இத்தனை செடியிலையும் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை காலையில் கையில் எடுக்கவே இல்லை. அவங்க வந்துட்டு 2 பேர் வந்தாங்க. சூப்பராக எல்லா செடிக்குமே தூருக்கு தூரு கீழே மண் அணைச்சி தண்ணி நிற்கிறது மாதிரி குழி போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்கள். வேலை வந்துட்டு கரெக்டாக 2 மணி நேரத்துலையே இத்தனை செடிக்கும் குழி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க வாழைக்கண்டு, தென்னங்கண்டு, கொய்யாக்கண்டு எல்லாத்துக்குமே குழி எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. அப்புறமா கொஞ்சோண்டு இந்த போஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய மரம் ஒன்று வளர்ந்துருந்துச்சு. அதையுமே வெட்டி விட சொன்னேன். வெட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க. வேலை வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த வேலைக்கு வந்துட்டு எடுத்துக்கிட்ட டைமிங் வந்துட்டு கரெக்டாக 2 மணி நேரம்தான். அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்தாங்க. ஆனால் என்னால் அவங்க வந்திருந்தப்போ வீடியோ தான் எடுத்துக்க முடியலை. நான் வந்துட்டு இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்துட்டு உரம் கொடுக்க போகிறேன். இந்த உரம் வாங்கிட்டு வந்துட்டு கரெக்டாக 15 நாள் ஆயிடுச்சு. இந்த உரம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து மழை, அதனால் உரம் வைக்க முடியலை. இந்த உரம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, கருப்பு உளுந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஆனால் பெரிய சைஸாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு எள்ளு வந்து ப்ரௌன் கலரில் எள்ளு சைஸில் இருக்குது. அந்த எள்ளு வந்து ப்ரௌன் கலரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இந்த உரம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயும் போல் வீட்டில் இருக்கிற அந்த காய்கறி கழிவு, அந்த வேஸ்ட்டு இந்த எப்பயுமே வந்து ஒரு குழி எடுத்து அதில் போட்டுப்பேன். அப்புறமா அது எடுத்து கொட்டுவோம் பார்த்தா வந்து கோழி அப்புறம் வந்து பெருச்சாளி அது கிளச்சி சாப்பிட்டு போயிடுமா. அதனால் இப்போ வந்துட்டு அன்னன்னைக்கே செடித்தூரில் வந்துட்டு போட்டுறது. இன்றைக்கி வந்துட்டு இதான் என்னுடைய தோட்டத்து வேலை. வீடியோ வந்துட்டு நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க. அப்புறம் வந்து என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல. எனக்கு போட தெரிஞ்ச அளவு நான் வீடியோ போடுறேன். 2வது வீடியோவில் வந்து அப்பப்போ என்னையால் வந்து வர்றதுக்கும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து தோட்டத்தில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்றப்ப நான் வந்து கேமராலாம் வச்சு வீடியோ எடுக்கலை. என்னுடைய மொபைலில் தான் வச்சு வீடியோ எடுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த உரம் வந்துட்டு புதுசாக ஒரு பையன் அக்ரி முடிச்சுட்டு உரக்கடை வச்சுருக்கான். அவன்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். அவன் வந்துட்டு வாங்கிட்டு வந்ததுலேருந்து அக்கா உரத்தை வச்சிட்டிங்களா, பூச்செடியில் வந்து நிறையா பூ இருக்கா, ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி ஓயாமல் கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் வாங்கிட்டு வந்ததுலேருந்து உரமே வைக்க முடியல. டெய்லி மழையினால் வைக்க முடியல. இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பூச்செடியோட ரிசல்ட் எப்படி இருக்குது, பூ எப்படி பூக்குதுன்னு கண்டிப்பாக அவன்கிட்ட நம்ம சொல்லுவோம். இது நல்லா இருந்தது அப்படின்னா மறுபடியும் அங்கேயே தொடர்ந்து வாங்கலாம். எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.